வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து டெல் லேப்டாப்போடைய 3521 வந்து ஷார்ட் ஆகிடுச்சு. இது பிசிஹெச் ஃபால்ட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது எப்படி கேஸ் ஸ்டடீஸில் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோடைய பவர் ஐசிடி வந்து 47th பேஜில் இருக்குது. 47 பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து நமக்கு ஜூம் பண்ணுறேன். இந்த ஐசியோட இது வந்து RT8205LZQ டபிள்யூன்னு போட்டிருக்கு. ஓகே, இதில் நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் என்னென்னா சப்ளை வோல்டேஜ் வந்து 19.5 வோல்ட், அதாவது பி ப்ளஸ் வந்து மாஸ்பெட்டுக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் இந்த கேட் ஆப்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். பட் எனேபிள் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா பிசி அவுட் டு பிசிஹெச்னு வருது. இந்த லைன் வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். செலக்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl F, Ctrl V, Enter. சர்ச். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஈசி ஆன்ன்ற சிக்னல் வருது. ஈசி ஆன் யூஸ்வலாக வந்து எங்கேருந்து வரும்னா எஸ்ஐஓலேருந்து ஜென்ரேட் ஆகும். எஸ்ஐஓலேருந்து ஜென்ரேட் ஆகும். பாருங்க, எஸ்ஐஓலேருந்து தான் ஜென்ரேட் ஆகுது. ஈசி ஆன்ன்றது ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? பாருங்க, இதில் வந்து நம்ம ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஈசி ஆன் வந்து எனேபிள் ஆகிடுது. பிசிஹெச் அதோடைய பிசிஹெச் எஸ்ஐயோட கம்யூனிகேஷன் மூலிமா ஈசி ஆன் எனேபிள் ஆகுது. ஈசி ஆன் எனேபிள் ஆகுறதுனால போல்டில் வந்து நம்ம பட்டன் அழுத்தத்துக்கு முன்னாடி டிஃபால்ட்டாகவே 3 வோல்ட் 5 வோல்ட் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் ஆகிடுது. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா அந்த சஸ்பி ஆஷ், அதாவது செகண்ட் லெவலில் உள்ள சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆகணும். சஸ்பி ஆஷ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அது ஸ்டார்ட் ஆனால் தான் ரேமுக்கான பவர், மற்ற இதுக்கெல்லாம் பவர் வரும். இதில் ஃபால்ட்டு, ஃபிசிக்கலாக ஃபால்ட்டு வந்து பிசிஹெச் ஃபால்ட்டு. பிசிஹெச் தான் சிக்னல் வந்து எஸ்ஐஓக்கு கொடுக்கணும். எஸ்ஐஓக்கு கொடுத்தா இந்த எஸ்ஐஓ வந்து சஸ்பி ஆஷ் சிக்னலை ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேமு மற்ற எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய ஸ்கிமேட்டிக்கோட மாடல். பட் வந்து இதில் அது போல் நடக்கலை. சரிங்களா? விசி அவுட் 0 பிசிஹெச் எனேபிள் சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதனால் இது ஒர்க் ஆகும். இதனால் என்னென்னா பவர் ஐசியில் எதுவும் ஃபால்ட் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு சஸ்பி ஆஷ் வரணும். அது யார் கொடுக்கணும்னா பிசிஹெச் வந்து எஸ்ஐஓக்கு கொடுக்கணும். எஸ்ஐஓ வந்து சஸ்பி ஆஷ் கொடுக்கும். கொடுத்தாதான் எல்லா ரேமோடைய வோல்டேஜ் 1.05 கன்வெர்ஷன் வோல்டேஜ் இது எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த போர்டில் பிசிஹெச் ஷார்ட்டு, அதனால வந்து அதுக்கு மேலே அதோடைய பவர் சப்ளை ரன் ஆகலை. இதை கேஸ் ஸ்டடிஸாக நம்ம வந்து போர்டை செக் பண்ணி அதில் வந்து அவுட்புட்டை கொடுத்துருக்கோம். செக் பாருங்கள், நீங்கள் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ. 9104 இது மதர் போர்டு. ஆக்சுவலாக வந்து 3521 இல்லையா? இதுதான் நம்ம தெரியல சொன்னோம். இப்போ பாருங்கள், இதோட இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருது பாருங்கள். இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.54 வருது. சரிங்களா? ரைட்டு. ஏன்னா இது எங்கேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து இன்புட்டோட இது ப்ளஸ் அண்ட் வந்து அந்த காமன் லோட் ரெசிஸ்டருக்கு வரும் வோல்டேஜ். லோட் ரெசிஸ்டர் எங்கே இருக்குது? இதில் இதோ இருக்கு பாருங்கள். இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா 19.54 வருது. 19 வோல்ட்டில் எதுவும் ஷார்ட் இல்லை. இது பேக்ரவுண்ட்லேயே ஒரு நம்ம முன்னாடி ஸ்கீமேட்டிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ண போல் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 19 வோல்ட்டு இல்லையா? இந்த மாஸ்பெட்டில் நமக்கு இது வந்து அவுட்புட்டு. இந்த மாஸ்பெட்டுடைய அவுட்புட் இது. அவுட்புட் செக் பண்ணுங்கள். இருங்க, ஆன்லைன் இல்லை, ஒரு நிமிஷம். அவுட்புட் செக் பண்ணால் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது? 5 வோல்ட் இது. அண்ட் வந்து 3.3, இது 2 வோல்ட்டுமே வருது. இதுவே போதுமானது ஆன் பண்ணுறதுக்கு. ஈஸி ஆன்ற ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகி இந்த 2 அவுட்புட்டையும் கொடுக்குது. இதுவே போதுமானது. ஆனால் இந்த போர்டு வந்து ஆன் ஆக மாட்டுதுன்னா உங்களுக்கு அந்த இது அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டுது. அதாவது ரேமோட ஸ்டேஜுக்கு போக மாட்டுது. இது ஆன் பண்ணுறது பாருங்கள். கரண்ட் வந்து ரொம்ப மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியான கரண்ட்டே வருது, ப்ராசஸ் ஆகுது. சரியா? மற்ற இதுலேயுமே வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நமது காயில் எதுக்கும் வோல்டேஜ்லாம் வராது, எதுவுமே ரன் ஆகுது. இந்த காயில் பாருங்கள், வோல்டேஜ் வராது. அதுக்கப்புறம் ரேமோடைய சைடில் உள்ள ரேமோட காயிலோட டெஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். இதில் எதுவுமே இது 3.3 இது வருது. ஸோ அதோடைய வோல்டேஜ், காயிலோட வோல்டேஜ் எதுவுமே வரல. இது வந்து ரேமோடைய வோல்டேஜ். இது வந்து 1.05 இதுவும் வரல. அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கே ஆன் ஆகல, ஜஸ்ட்டு பவர் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்குது. சரி, நான் இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன், கிறிஸ்டல் செக் பண்ண போகிறேன். கிறிஸ்டல் வந்து ஃபால்ட் இருக்கான்னு பார்க்க போகிறேன்.
ஸோ இது வந்து டெஸ்டிங்கோட ப்ரொசீஜர். ஆக்சுவல் ஃபால்ட் வந்து இது பிசிஹெச். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இதோட ப்ரொசீஜரை பார்க்குறோம். ஏன்னா கிறிஸ்டலில் வந்து 32 kHz நல்லாயிருக்கு, கரெக்டாக இருக்குது. போடுகாமா இதுலேயும் பார்த்தீங்க, இங்கே தான் வைக்கிறோம் கிறிஸ்டல். YH1 இருக்குது இந்த கிறிஸ்டலுடைய ஆசிலேட்டரு. இதோட ஃப்ரீக்வன்சி பாருங்கள். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 kHz இருக்குது. அப்போ கிறிஸ்டல்லாம் எதுவும் ஃபால்ட் இல்லை. இதில் கிறிஸ்டல்லாம் எதுவுமே ஃபால்ட் இல்லை, ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது மட்டும் வருது, கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, கிரவுண்ட் ஆன போல் இருக்குது. ஸோ அது மற்றபடி ஒர்க் ஆகுது. உங்களுக்கு 32 kHz வருது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. பாருங்கள், கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் கரண்ட்டே ரைஸ் ஆகலை. இது வந்து என்னென்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே இது போக மாட்டுது, ரேண்டமாக ஒர்க் ஆகுது, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கே போக மாட்டுது. பாருங்கள், 11 mA கரண்ட் தான் வருது, கரண்ட் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள், ஆக்சுவல் ரூம் டெம்பரேச்சர் வந்து 27 தான். இதோட டெம்பரேச்சர் பாருங்கள் எவ்வளோ ரைஸ் ஆகுது பாருங்கள். அதாவது 40க்கு மேலே போகுது. ஸோ இது வந்து பிசிஹெச்சில் வந்து சிக்னல் வரல, அதாவது சஸ்பின்னு சொல்லுவாங்க. அது SIO தான் கொடுக்கணும், அந்த சிக்னலை வந்து இது கொடுக்கல. ஸோ இது வந்து ஹீட் ஆகுது. ஸோ போர்டு வந்து ஃபால்ட்டு. ஆக்சுவலாக இதில் ப்ராப்ளம் வேறு இருந்தது முதல்ல, அதுக்கப்புறம் அடுத்த ரேஞ்சில் வேறு ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று கிளியர் பண்ணால் இன்னொரு ப்ராப்ளம் வருது. இதில் 42 டிகிரி கிட்ட வருது, 47 வரை வருது. ஸோ ஓவர் ஹீட் ஆகுது. இது வந்து சிப்செட் ஐசி வந்து ஃபால்ட்டு. இது வந்து பேட்ரி, கஸ்டமர் வந்து பேட்ரி இல்லாமல் ரொம்ப நாளாக சார்ஜரில் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட்டாக இருந்தது, மீதி 2 கெப்பாசிட்டர் நல்லாயிருக்கு. ஆக்சுவல் மினிமம் ஃபால்ட்டுனா இதுலேயே சரியாக இருக்கணும். இது அடுத்த ரேஞ்சில் அஃபெக்ட் ஆகி பிசிஹெச் லெவலில் ஃபால்ட் வந்திருக்கு. இதுதான் இந்த போர்டுடைய கேஸ் ஸ்டடீஸு. சரிங்களா? தேங்க்யூ.